குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். ஸோ எல்லோரும் நல்லபடியாக காலையில் எழுந்திரிச்சு கணினி, பணம், கோல்டு எல்லாத்தையும் சாமி முன்னாடி வச்சு கும்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வருஷம் எல்லாத்துக்கும் நல்லபடியாக அமையறதுக்கு நானும் ப்ரே பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ நீங்களும் நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா கஷ்டங்களும் நீங்கி இந்த வருடம் நல்லபடியாக தொழில் பண்ணுறதுக்கும், நல்ல செல்வாக்கு பெருக்கிறதுக்கும், நல்ல செல்வங்கள் பெருத்து வீட்டை நல்லா பார்த்துக்கிறதுக்கும், இந்த இயர் நல்ல இயர் அமையறதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னோட இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே, இன்னைக்கு வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். சிஎஸ்கே விசஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மேட்ச் நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச்சை பார்த்தோன்னா அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரெடிக்ஷன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா ஆப்வியஸாக இன்னைக்கு சிஎஸ்கே வின் பண்ணுற மாதிரி தான் வருது. ஹோப் சிஎஸ்கே வின்ஸ் டுடே. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. பட் பிளேயர்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு காமனான பிளேயர்ஸை பார்க்கலாம், போத் சைட்ஸில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்ததுக்கு போகலாம். ஸோ எல்எஸ்ஜியில் பார்த்தோம் அப்படின்னா ரிஷப் பண்ட், ஐடன் மார்க்ரம், நிக்கலஸ் பூரன், ஆயுஷ் பதோனி, ஆவேஷ் கான், ரவி பிஷ்நாயக், இவங்க 6 பேரை நீங்கள் டீமில் எடுத்துக்கலாம். ஸோ சிஎஸ்கே காமனான பிளேயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டெவின் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, விஜய் சங்கர், ரவீந்தர் ஜடேஜா, நூர் அகமது, அஞ்சுல் கமோஜ், அப்புறம் மதிஷா பத்திரானா, இவங்களெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ டெவின் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, விஜய் சங்கர், ரவீந்தர் ஜடேஜா, நூர் அகமது, அஞ்சுல் கமோஜ், மதிஷா பத்திரானா. ஸோ இந்த பிளேயர்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை காமன் பிளேயர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா இருக்கிற எல்எஸ்ஜி பிளேயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரிஷப் பந்துக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லாயிருக்கு, டேவிட் மில்லருக்கு நல்லாயிருக்கு, ஆயுஷ் பதோனிக்கு நல்லாயிருக்கு, ரவி பிஷ்நாய்க்கு நல்லாயிருக்கு. ஸோ இவங்க 4 பேரை நீங்கள் காமனாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் எடுக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். சிஎஸ்கேல பார்த்தோம் அப்படின்னா டெவின் கான்வேக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லாயிருக்கு, விஜய் சங்கருக்கு நல்லாயிருக்கு, ரவீந்தர் ஜடேஜாக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது, மதிஷா பத்திரானாக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ இவங்க 4 பேரை நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னு எடுத்துக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆயுஷ் பதோனிக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது, அப்துல் சமாத் தேவன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் நூர் அகமது போத் இன்னிங்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். அஞ்சுல் கமோஜுக்கும் கலீல் அகமதுக்கும் செகண்ட் இன்னிங்ஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டீமை ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே சார், இன்றைக்கி இந்த 3 பார்ட்டாக பிரிக்கிற டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 லக்னத்தில் நடக்குது. அதாவது துலாம், விருச்சிகம், தனுஷ், இந்த 3 லக்னத்தில் நடக்குது. ஸோ 7:30 மணிலேருந்து 8:34 வரைக்கும் துலாத்துலேயும், 8:34 10:34 வரைக்கும் விருச்சிகத்துலேயும், அதுக்கு மேலே நடக்கிற டைம் அதாவது மீதியெல்லாம் தனுஷ்லேயும் நடக்குது. ஸோ இதுதான் 3 டைமிங்ஸ். ஸோ இந்த 3 டைமிங்ஸை நீங்கள் ப்ரிஃபரபுளாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒருத்தர் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ரிஷப் பண்ட் நல்லா விளையாடுவார் அப்படின்னா, போன தடவை ஓப்பனிங் இறங்கினார், இந்த தடவை மிச்சல் மார்ஸ் அதுக்கு வாய்ப்பு கம்மி. அப்படி இறங்கினாலும் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ன்னு நான் சொல்கிறது அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப், அதாவது 8:40 வரைக்குமான டைம் நான் சொல்கிறேன். அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க டீமை. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயுஷ் பதோனி எப்படியும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் சிஎல்ஜிபி செகண்ட் இதில் தான் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு 8:30க்கு மேலே அவர் இறங்கினா அவர் கேப்டன்ஷிப் ஆப்ஷன்ஸில் ரொம்ப நல்லா இருக்கும். நிக்கலஸ் பூரன் இல்லை ஐடன் மார்க்ரம் நீங்கள் இன்னொரு ஆப்ஷனை வச்சுக்கலாம் கேப்டன் ஆப்ஷன்ஸில். இங்கே நம்ம டீமில் பார்த்தோம் அப்படின்னா டெவின் கான்வே ஃபர்ஸ்ட் பேட்டிங்னு ட்ரை பண்ணுங்கள். பவுலிங் பண்ணுறாங்கன்னா அஞ்சுல் கமோஜை நீங்கள் ட்ரை பண்ணலாம், மதிஷா பத்திரானாவை கேப்டன் ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணலாம். பவுலர்ஸ் வேணால் பத்திரானா இல்லை அஞ்சுல் கமோஜ் போங்க. பேட்டிங்கில் நீங்கள் பார்க்கணுன்னா விஜய் சங்கரும் டெவின் கான்வேக்கும் போங்க. ஸோ இது சிஎஸ்கேவோட ஆப்ஷன்ஸ்னு சொல்லலாம். ஸோ நான் முன்னாடி சொல்லியிருக்க ரிசல்ட் சிஎஸ்கே வின் பண்ணுறதுக்கு இந்த மேட்ச் வாய்ப்பு இருக்குது. என்ன சார் லூஸ் மாதிரி பேசுகிறீங்க, 5 மேட்ச் தோத்துட்டாங்க, இந்த மேட்ச் ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்கலாம். பட் திஸ் இஸ் வாட் அவர் அனாலிசிஸ் சேஸ். அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அது கொடுக்குற கணக்கு. பட் லாஸ்ட் 2-3 மேட்சஸ் சிஎஸ்கே மேட்ச் அப்சர்வ் பண்ணோம்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால நம்ம டெலிகிராம் சேனல் நான் அப்டேட் பண்ணுறேன் முடிச்சோடனே. நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அதை பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம். பட் இன்னைக்கு ஆஸ் பர் அஸ்ட்ராலஜி சிஎஸ்கேக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது.
அது வந்து ஈடன் மார்க்கரும் நிக்கலஸ் பூரன் இவங்க 2 பேரும் டீம் மொத்த மேட்சையும் தூக்கி கொண்டு போயிட்டாங்கன்னா கஷ்டம். ஸோ அதே மாதிரி அதை நம்ம பார்த்து தான் சரியாக பண்ணணும். ஸோ வி வில் அதை பார்த்துட்டு மேட்ச் ஃப்ளோவில் ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். நம்ம அதுபடி போகலாம். ஸோ ஹோப் யூ கேஸ் ஆர் டூயிங் குட். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். புத்தாண்டு நல்லா கொண்டாடுங்க. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வில் see in another video. Thank you so much guys.